வணக்கம். சூரஜ் 7448 டிராக்டரோட கிரீஸ் பெயிண்ட் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, 2, 3, 4, பாட்டமில் 5, இந்த இடத்துல 6, 7, இங்கே வீலுக்கு வர்றது ஒன்று, வீல் பேரிங் பண்ணும் 8, இன்னொரு 2, இங்கே ஒன்று வரும் 9. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ க்ரீஸ் பெயிண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸில் வீராகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி உடஞ்ச க்ரீஸ் பெயிண்ட்லாம் ஃபுல்லாக மாற்றிடுறது வந்து நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு இருக்கிறத பார்த்துட்டோம். ஸோ அந்த சைடு போகலாம். ஸோ 10 ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்புறம் இந்த வீலோட வீல் பேரிங் 11. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இங்கே ஒன்று இருக்கும் 12. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வரும் 13. ஸோ இங்கே ஒன்று வரும் 14. ஸோ இது நிறைய போனதுனால பார்த்தீங்கன்னா இதனோட சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வேற ஆயிடுச்சு. இந்த காரணம் ப்ராப்பராக நம்ம க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணாதனால தான். ஸோ இதெல்லாம் பேக் சைடு ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். இந்த அதில் வரும். ஸோ இது வந்து ரியர் வீலோட பேரிங் இதான் மெயினான பாயிண்ட்டு. ஸோ இது க்ரீஸ் வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அது பிடிக்கும் ஒரு டைம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் வீல்லையும் ஒரு க்ரீஸ் பாயிண்ட் அந்த இடத்துல. ஸோ ரியர் வீல் இது ரெண்டுமே மினிமம் 200 கிராம் பிடிக்கும். ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வந்து க்ரீஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 35 லிட்டர் நம்ம கணக்கு அப்படி தான். ஒரு டீசல் கேன் ஒரு டைம் வந்து காலியாச்சுன்னா எவ்வளோ தேவைப்படுதோ காலியாகும்போது ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணும்போது சரியான ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும் பேரிங்க்கும் மூவபிள் பார்ட்ஸுக்கும். ஸோ வியர் அண்ட் டேர் கம்மியாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நன்றி, வணக்கம். ஏதாவது க்ரீஸ் பெயிண்ட் இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.